கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திலே யார் அங்கே பிரவேசிப்பார்கள்? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். மேலும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. யார் அங்கே பிரவேசிப்பார்கள்? பயப்படுகிறவர்கள் பிரவேசிக்கிறதில்லை, அவிசுவாசிகள் பிரவேசிக்கிறதில்லை, அருவருப்பானவர்கள் பிரவேசிக்கிறதில்லை, கொலைபாதகர் பிரவேசிக்கிறதில்லை, விபச்சாரக்காரர் பிரவேசிக்கிறதில்லை, சூனியக்காரர் பிரவேசிக்கிறதில்லை, விக்கிரகாராதனைக்காரர் பிரவேசிப்பதில்லை, பொய்யர் பிரவேசிப்பதில்லை, மற்றும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். மற்ற ஆத்துமா கொண்டிருக்கிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட போகிறார்கள். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நியாய தீர்ப்புக்குரியவர்கள். அவர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்கள். அவனவன் மாம்சத்திலே செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஏற்ற பலனை நியாய தீர்ப்புக்குரிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை வைத்து நியாயம் தீர்ப்பார்கள். ஜீவ புத்தகம் என்பது ஆத்துமா கொண்டவர்களில் நித்திய ஜீவனுக்குரியவர்கள், நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள். அவர்களுடைய நாமங்கள் அதை எழுதப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திலே 4 விதமான ஜீவ புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 4 விதமான அந்த ஜீவ புத்தகங்களும் 4 விதமான காலங்களிலே ஜீவனுக்குரியவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதியானவருடைய ஜீவ புத்தகம், 2வது யெகோவாவின் ஜீவ புத்தகம், 3வதாக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம், 4வதாக வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகம். முதலாவது ஜீவ புத்தகம் ஆதியானவரின் ஜீவ புத்தகம். இந்த ஆதியானவருடைய ஜீவ புத்தகம் என்பது யெகோவா என்ற நாமம் சாட்சியிடப்படுவதற்கு முன்னதாக ஜீவித்த ஆத்துமா கொண்டவர்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். இது ஆதியானவருடைய ஜீவ புத்தகம். ஆதாம் முதல் யாக்கோபு வரையிலான காலத்திலே ஜீவித்த ஆத்துமாக்களிலே ஜீவனுக்குரியவர்களுடைய நாமம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியானவருடைய ஜீவ புத்தகம் இது அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம், திறக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம். கர்த்தர் இவைகளை தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆதியானவருடைய ஜீவ புத்தகம் மறைக்கப்படாத ஒரு ஜீவ புத்தகம். மீதி 3 ஜீவ புத்தகங்களும் மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம். யெகோவாவினுடைய ஜீவ புத்தகம் மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம், அது இஸ்ரவேலர்களுக்குரியது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் அது மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம், அது கிறிஸ்தவர்களுக்குரியது. வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகம் அது இஸ்ரவேலர்களுக்குரியது, அதுவும் மறைக்கப்பட்டிருக்கிற புத்தகம். வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகத்திலே இத்தனை பேருடைய நாமங்கள் அங்கே ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 1,44,000 பேர் என்று வேதம் இதை குறித்து சாட்சியிடுகிறது. கர்த்தர் இவைகளை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்த இவைகளை சாட்சியிட்டுள்ளார். புறஜாதிகளை குறித்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களை குறித்து இத்தனை நபர் என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் திரளான ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 3 தன்மையிலான ஜீவ புத்தகங்களை விட அதிகப்படியானவர்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்கள் யார் யார் என்பது அந்த ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியானவருடைய ஜீவ புத்தகத்திலே முதலாவது நாமம் எழுதப்பட்டவன் ஆபேல். இது அனைவருக்கும் தெரியும்.
நீதிமானாகிய ஆபேல் என்று கர்த்தர் சாட்சியிடுகிறார். இரண்டாவது சேத். ஏனென்றால் சேத் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை சேத் தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமம் இன்னதென்று சேத் அறிந்தான். அவன் ஜீவனுக்குரியவன். மற்றுமாக நியாய தீர்ப்பை குறித்து சாட்சியிட்டவன் ஏனோக். யூதா 14 மற்றும் 15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து முன்னறிவித்தவன். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்தது லாமேக்கு. லாமேக்கு சாபம் இன்னதென்று அறிந்தவன். கர்த்தர் சபித்த இந்த பூமியினுடைய கிரியைகளை அறிந்தவன். அவன் ஜீவனுக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு கர்த்தருடைய சாபம் இன்னதென்று அறிந்தவன். அதன் மூலம் தன்னை காத்து கொண்டவன். அவனுக்கு அருளப்பட்டிருந்த அந்த கிருபை, அந்த ஞானம் அவனை ஜீவனுக்குரியவனாக மாற்றினது. அடுத்தபடியாக நோவா, நீதிமான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நோவா ஒரு நீதிமான். அவன் ஜீவனுக்குரியவன். நோவாவுடைய சந்ததியிலே சேம், காம், யாபேத் என்று 3 குமாரர்கள் நோவாவுக்கு இருந்தார்கள். அந்த 3 குமாரர்களிலும் ஜீவனுக்குரியவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சேம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சேமுடைய தேவனாகிய கர்த்தர். சேம் ஜீவனுக்குரியவன். அவனுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இங்கே வார்த்தையானவர் சாட்சியிடுகிறார். அதன் பின்னர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கர்த்தர் அவர்களை குறித்து சாட்சியிடும் பொழுது ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தேவன் என்று கர்த்தர் தன்னை குறித்து சாட்சியிடுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவன் என்று தம்மை குறித்து சாட்சியிடுகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஜீவனுக்குரியவர்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள். இங்கே நாம் பார்க்கிறோம் ஆபேல், சேத், ஏனோக்கு, லாமேக்கு, நோவா, சேம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் வார்த்தையானவர் சாட்சியிடுகிற சாட்சியின்படி இவர்களுடைய நாமம் ஆதியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்த நாமங்கள். அடுத்து யெகோவாவின் ஜீவ புத்தகம். யெகோவாவின் புத்தகம் முழுக்க இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம். புறஜாதிகளுடைய நாமங்கள் இந்த புத்தகத்திலே எழுதப்படவில்லை. யெகோவா நியாயப்பிரமாணிகன். யெகோவா கட்டளையிட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் யெகோவாவினுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவைகள். யெகோவாவினுடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் அங்கே ஜீவனுக்குரியவர்களானார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்தார்கள். அந்த ஜீவ புத்தகத்திலே நாமங்கள் எழுதப்படாத மற்ற யாவரும் ஆக்கினைக்குரியவர்களானார்கள். அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய 2ஆம் மரணத்துக்குள்ளாக்கப்பட அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்கினை தீர்ப்பு கொண்டு அவர்களுடைய ஆத்துமாக்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம்.
ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே கிறிஸ்தவர்களில் ஜீவனுக்குரியவர்களுடைய நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே சபை பிரமாணங்கள் சாட்சியிடப்பட்டிருக்கிற பிரமாணங்களாக இருக்கிறது. இந்த சபை பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களுடைய நாமங்கள் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையானவருடைய பிரமாணங்களை பின்பற்றுகிற இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் வார்த்தையானவரின் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் ஜீவ புத்தகம் ஆதியானவருடைய ஜீவ புத்தகம், அது அறிவிக்கப்பட்ட ஜீவ புத்தகம். மற்ற 3 ஜீவ புத்தகமும் மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகம். ஏன் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஆதியானவருடைய ஜீவ புத்தகம் அது சாட்சியிடப்பட வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 3 தன்மையிலான ஜீவ புத்தகங்களும் மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகங்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு சாட்சியிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடம் ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன் வருகிறார். அவன் நித்திய ஜீவனை தான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அப்போது அங்க கர்த்தர் சொல்கிறார் அவனிடத்திலே, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாயா? அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன் என்றார். மற்றும் ஒரு குறையை அவன் அவனிடத்திலே கண்டார். என்ன குறை அது? அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்தான். இதையெல்லாம் சரிதான். இந்த காலம் மோசேயின் மூலம் சாட்சியிடப்பட்ட ஒரு காலம். மோசேயின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சாட்சியிடுகிறது. இந்த சங்கம காலத்திலே என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புவார், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அந்த வாலிபன் மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அறிந்திருந்தும் அவன் அதன்படி செய்யவில்லை. மோசே என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த தீர்க்க தரிசிக்கு செவி கொடுங்கள். அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையானவர் என்ன சொல்கிறார்? நீ உன்னிடத்தில் இருக்கிற யாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். அவனுடைய நம்பிக்கை முழுவதுமாக அவனுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்தது. அவன் பின்பற்றி வந்த பிரமாணத்தில் இருந்தது. ஆனால் அவன் ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் வந்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தவனாக இருக்க வேண்டும். அவன் வந்திருக்கிறவர் இன்னார் என்று அறியாதபடியினால் அவன் பிரமாணத்தின்படி செயல்பட்டாலும் அவனுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. முதலாம் சங்கமத்திலே யெகோவாவின் ஜீவ புத்தகத்திலே நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்ற வேண்டும், மாமிசத்தில் வெளிப்பட்ட அவருடைய பிரமாணங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 பிரமாணங்களையும் பின்பற்றுகிறவர்கள் தான் யெகோவாவின் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் மாத்திரம் யெகோவாவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். சங்கம காலத்திலே இஸ்ரவேலர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இந்த இரு பிரிவினரிடத்திலே சங்கம காலத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் மாத்திரம் யெகோவாவினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். புறஜாதிகளுடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே 7 தூதர்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை சாட்சியிட்டு இருக்கிறார். அந்த 7 தூதர்களும் 7 சபை தூதர்கள். அந்த 7 சபை தூதர்களும் சாட்சியிடுகிற அந்த சாட்சியின் பிரமாணத்தை விசுவாசித்து அதன்படி செயல்பட்டவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். மற்றவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறது இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சுவிசேஷத்தை சாட்சியிட்டவர். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதனுடைய ஆவியை ஏற்றுக்கொண்டவர். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதனுடைய பிரமாணத்தை சாட்சியிட்டவர். அவர் முதலாம் சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதர். இந்த முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதன் பரிசுத்த ஆவியை கொண்டு சாட்சியிடுகிறான். என்னோடு கூட பிரயாசப்பட்ட யாவருடைய நாமங்களும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பவுலோடு கூட இருந்தவர்களுடைய நாமங்கள்,
பவுல் சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. அதை போலத்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஜீவனுக்குரியவர்கள். அவர்களுடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். மிருகத்தை வணங்காதவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். ஏன் மிருகத்தை வணங்காதவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். ஏனென்றால் மிருகத்தை வணங்கினவர்கள் மிருகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த வலு சர்ப்பத்தை வணங்குகிறவர்களாகிறார்கள். மிருகம் இந்த 7 சபை காலங்களிலும் கொடுக்கப்பட்ட நிறைவேறி தீர்ந்த பிரமாணம். இந்த 7 சபை காலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டுமே, ஆனால் அவர்கள் வார்த்தையானவர் கொடுக்கிற பிரமாணத்தையும் பின்பற்ற வேண்டும். வார்த்தையானவர் இந்த கடைசி ஏற்பாட்டிலே ஜீவனுக்குரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரமாணம் வெளிப்படுத்துற விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதன்படி நடந்தால்தான் அவர்கள் ஜீவனுக்குரியவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். இது சங்கம காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள். இதை பின்பற்றாதவர்கள் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள், அவர்கள் ஆக்கினிக்குரியவர்கள் ஆவார்கள். 2வது சங்கமத்திலும் கிறிஸ்தவர்கள் வார்த்தையானவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சபை பிரமாணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையை குறித்த ஞானம் உள்ளவர்களாக வேண்டும். சபையை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சபையை குறித்த காரியங்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு மிருகத்தை அடையாளம் காண முடியும். எனவே கிறிஸ்தவர்கள் சபை பிரமாணத்தையும் அறிய வேண்டும், வார்த்தையானவர் கொடுக்கிற வார்த்தை பிரமாணத்தையும் அறிய வேண்டும். இந்த 2 பிரமாணத்தையும் அவர்கள் அறிந்து அதன்படி செயல்பட்டால்தான் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்று வார்த்தையானவர் சாட்சியிடுகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே கிறிஸ்தவர்களுடைய நாமங்கள் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். சங்கம காலத்திலே அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை பிரமாணத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தை பிரமாணத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய நாமங்கள் வார்த்தையானவருடைய புத்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் நமக்குள்ளாக ஆத்துமா இந்த உள்ளான மனிதரை பெற்றோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, வார்த்தையானவர் இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்டவர். ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் மூலம் ஆத்துமா கொண்டவன் வார்த்தையானவர் இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்வதற்காக அவர் வந்துவிட்டார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையானவர் இந்த பூச்சக்கரத்திலே வந்து தன்னுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கிருபையானது இஸ்ரவேலர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாரோ அந்த வேளை இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கிருபையை இழந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீர் உன்னுடைய இரட்சிப்புக்குரியவர்களை கண்டிருக்கலாமே என்று. வார்த்தையானவர் கண்டித்து உணர்த்தக்கூடியவர். ஆட்டுக்குட்டியானவர் கிருபை உள்ளவர். அவர் தன்னுடைய சரீரத்தையே பிற்க ஒப்பு கொடுத்தார். வார்த்தையானவர் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தன்மையுடைய பிரமாணத்தை கொண்டு செல்வதற்காக அவர் இந்த பூச்சக்கரத்திலே கடைசி ஏற்பாடு என்று ஒரு ஏற்பாட்டை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடைசி ஏற்பாடு முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு.
இந்த ஏற்பாடு சங்கம காலத்துக்கு பின்னர் ஆரம்பமாக போகிறது. கடைசி ஏற்பாட்டின் முன்பகுதி சங்கம காலம். ஏனென்றால் இந்த சங்கம காலத்தில் தான் 2 தன்மையிலானவர்களுக்கும், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களும் வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலம். வார்த்தையானவர் ஆத்துமா கொண்ட இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் எழுதப்படுவதற்காக தன்னுடைய நாமத்தை கொண்டு ஜீவ புத்தகத்தை எழுதியிருக்கிறவர். அது வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகம். கிறிஸ்தவர்கள் யாவரும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள். அது முந்தின சங்கமமானாலும் பிந்தின சங்கமமானாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் தான் ஜீவனுக்குரியவர்கள். ஏனென்றால் கிபி 53 வரையிலும் கொடுக்கப்பட்டிருந்த காலம் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட சங்கம காலம். அது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு காலம். புதிய ஏற்பாட்டின் சங்கம காலம் புதிய ஏற்பாட்டையும் கடைசி ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சங்கம காலம். முந்தினதிலே இஸ்ரவேலர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த பிரமாணம் 2 தன்மையில் உள்ளவர்களுக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம். அதே போலதான் கடைசி ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களும் வார்த்தையானவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்களும் வார்த்தையானவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜீவிக்கக்கூடிய இந்த காலம் சங்கம காலம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். மிகாவேல் எழும்பும் போது வானமண்டலத்திலே யுத்தம் உண்டாகும். வானமண்டலத்திலே இந்த யுத்தம் ஆரம்பமாகும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தானியேலுக்கு இந்த காரியம் கர்த்தரால் வெளிப்படுத்தப்படுகிறது. வானமண்டலத்திலே யுத்தம் நடக்க வேண்டும். வானமண்டலத்திலே யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. 2ஆம் வானத்திலிருந்து அந்த பிசாசும் அவனை சார்ந்தவனும் தன்னுடைய மகிமையிலிருந்து 1ஆம் வானத்துக்குள்ளாக தள்ளப்பட வேண்டும். அப்பொழுது புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலத்திலே இந்த யுத்தம் ஆரம்பமானவுடன் கிருபையானது இஸ்ரவேலர்களை நோக்கி செல்லும். அது இஸ்ரவேலர்களில் 1,44,000 பேரை விடுவிக்கும். அவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக மாறுவார்கள். அது மட்டுமல்ல, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். இங்கே தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சாட்சியிட்ட இந்த காலத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யாவும் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு புத்தகத்திலே இவைகள் எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இப்படி சிறு புத்தகத்திலே எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்ட இந்த புத்தகம் உடைக்கப்பட வேண்டும். இந்த முத்திரை உடைக்கப்பட்டு அந்த புஸ்தக சுருளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சாட்சியிடப்பட வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு திரும்பும். அப்பொழுது தானியேலின் ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இங்கே தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரையிடப்பட்டிருக்கிற அந்த சிறு புத்தகம் உடைக்கப்பட வேண்டும். எப்பொழுது அது உடைக்கப்படும்? வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இவைகளை உடைப்பதற்கு முழு அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் இந்த முத்திரையை உடைக்கிறார். முத்திரையை உடைத்து அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். யார் அதை வெளிக்கொணர்வது? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. அந்த பலமுள்ள தூதன் கையிலே திறக்கப்பட்ட புத்தகமாக இருந்தது. யார் திறந்தது அந்த புத்தகத்தை? பலமுள்ள தூதன் திறக்கவில்லை. அந்த புத்தகத்தை திறந்து கொடுத்தது யார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை திறந்து கொடுக்கிறார். திறந்து கொடுத்த அந்த புத்தகத்தை கொண்டு வருகிறவன் யார்? பலமுள்ள தூதன். இந்த சங்கம காலத்திலே இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு எப்பொழுது திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக முன்னறிவித்திருக்கிறார். இங்கே தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். மறைக்கப்பட்ட அந்த புத்தகம் உடைக்கப்படும் வேளை கிருபையானது இஸ்ரவேலர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளை. கிருபையானது இஸ்ரவேலர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே என்ன ஒரு நிகழ்வு நிகழ வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவர்களுடைய நாமங்கள் அங்கே நிறைவுக்குள்ளாகும். அதற்கு பின்னர் எழும்ப போகிறது வார்த்தையானவருடைய ஜீவ புத்தகம். முத்திரிக்கப்பட்ட அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மூடப்பட்டு முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தக சுருள் உடைக்கப்பட வேண்டும். அந்த முத்திரை உடைக்கப்பட வேண்டும். அந்த முத்திரை உடைக்கப்படும் வேளை சாட்சியிடப்பட்டிருக்கிற 2 காரியங்கள். ஒன்று, வானமண்டலத்தில் யுத்தம் உண்டாகும். வானமண்டலத்தில் யுத்தம் உண்டாகி அந்த யுத்தத்திலே வலுசற்பமும் அவனை சார்ந்த தூதர்களும் மிகாவேல் தூதனால் மேற்கொள்ளப்பட வேண்டும். மிகாவேல் தூதன் வானமண்டலத்தை யுத்தம் செய்து வலுசற்பத்தையும் அவனை சார்ந்த தூதர்களையும் முதலாம் வானத்திற்குள்ளாக தள்ளுவான். இந்த ஒரு நிகழ்வு அங்கே நிகழ வேண்டும். 2வது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலமுள்ள தூதன் திறக்கப்பட்ட அந்த புத்தகத்தை குறித்து சாட்சியிட வேண்டும். இந்த 2 நிகழ்வுகளும் நிகழும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் நிறைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வேளை என்று சாட்சியிடப்பட வேண்டும். நாம் வந்திருக்கிற இந்த காலம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் நிறைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நிறைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய காலத்திலே நாம் இந்த கடைசி ஏற்பாட்டிலே புறஜாதிகளாகிய நமக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பிரமாணம், வார்த்தையானவர் கொடுக்கிற பிரமாணம். மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறவன் ஜீவனுக்குரியவன் அல்ல. அவனுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுவதில்லை. நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்தை அவைகள் நிறைவேறிற்று என்று விசுவாசிப்பதன் மூலம் அவனுக்கு கிடைக்கப் போகிறது ஜீவனுக்குரிய கிருபை. சபை பிரமாணம் நிறைவேறிற்று என்பதை அறியக்கூடிய கிருபை ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டுமே ஆனால் இந்த கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தர் சாட்சியிட்டிருக்கிற திறக்கப்பட்டிருக்கிற அந்த சிறு புத்தகத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிற சாட்சிகளை, அந்த பிரமாணத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.